Hello friends, welcome to Kavi Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மொறுமொறுப்பான வெண்டைக்காய் ஃப்ரை. இது செய்யிறதுக்கு நமக்கு அரை மணி நேரம் தான் ஆகும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. ஃபர்ஸ்ட் இது தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காய தூள் சிறிதளவு, அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முன்னாடி எடுத்து வெச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணி mix பண்ண ஆரம்பிக்கலாம். இது இப்போ குழந்தைகளுக்குலாம் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்க குழம்புல போட்ட காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் டைம்க்கு எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிடலாம், எல்லா டைம் சாப்பிடலாம். ரொம்ப மொறுமொறுப்பா கிரிப்ஸியா இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள். மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் போறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் நிறைய சாப்பிடுவாங்கன்னா காரம் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கரம் மசாலா, அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகு தூள், பெருங்காய தூள் சிறிதளவு. அப்ப இதுக்கு தேவையான உப்பு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் மாவு பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன். நான் எப்பவுமே அரிசி மாவு வீட்லயே ரெடி பண்ணிடுவேன் फ्रेंड्स. அப்புறம் கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன். போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். நல்ல மாவு மசாலா பொருட்கள் எல்லாம் ஒண்ணா வர மாதிரி mix பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி திருப்பி ஒரு தடவை mix பண்ணலாம். இதுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம panல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். இந்த மாதிரி ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். ரொம்ப கிரிப்ஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைம் லஞ்ச் டைம்லலாம் தயிர் சாதத்துக்கு ஸ்நாக்ஸ் டைம்லலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு நல்லா கிரிப்ஸி ஆனோனே நம்ம எடுத்துறலாம். பாருங்க फ्रेंड्स, மொறுமொறுப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டைம் போட்டுறேன் நான். மாதிரி தனித்தனியா போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் फ्रेंड्स. ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துறலாம். இது செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. Thank you.